நம்ம சேனல்ல பயோகிராஃபிலாம் பாக்குறோம். அந்த வகையில இன்னைக்கு யாரோட பயோகிராஃபின்னு எல்லாரும் தான் போச்சு கெஸ் பண்ணிருப்பீங்க. ஆமாங்க, அனுராதா ஸ்ரீராம் அவர்களை பத்தி தான் எல்லாரும் இந்த வீடியோல பார்க்க போறோம். இவங்களை பத்தி பாக்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் யாரெல்லாம் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ அவங்க எல்லாரும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அது மட்டும் இல்லாம அனுராதா மேம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு யாரெல்லாம் சொல்றீங்களோ அவங்க கமெண்ட் பாக்ஸ்ல ரெட் டாட்டின் போடலாம். இதெல்லாம் இவங்க பாடின பாடலாம், அட இதெல்லாம் இவ்வளவு நாள் தெரியாம போச்சு அப்படின்னு சொல்ற வகையில தாங்க நிறைய வித்தியாசமான குரல் வளத்து மூலமா நிறைய ஹிட்டான பாடல்களை இவங்க கொடுத்திருக்காங்க. கிட்டத்தட்ட 30 வருஷமா இந்த இண்டஸ்ட்ரியில இருக்காங்க. 1995ல இருந்து இப்ப வரைக்கும் கரண்ட்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்காங்க. அதுவும் 24 வருஷத்துக்கு முன்னாடி பாடின இவங்களுடைய ஒரு பாடல் தளபதி விஜய் அவர்கள் மூலமா இப்போ ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களும் அவங்களுடைய பாடலும் நிறைய பேருக்கு ஃபேவரட்டான சாங் தாங்க. ஒரு 6 வயசு இருக்கும் போது எல்லாரும் ஜாலியா ஃப்ரெண்ட்ஸோட விளையாடுவாங்க. ஆனா இவங்க 6 வயசு இருக்கும் போதுல இருந்து இப்படி பாடலாம் அப்படி பாடலான்ட்டு அவங்க அம்மாக்கே சொல்லி கொடுத்துட்டு பாட்டு கத்துக்கிட்டாங்களாம். அது மட்டும் இல்லாம 1.5 வயசுல இருந்து ஒரு குழந்தை பாடி இப்ப வரைக்கும் ரொம்பவே ஒரு கிளாஸ் லெவல்ல இருக்காங்க அப்படின்னா அது இவங்க தாங்க. மிடில் கிளாஸ்ல பிறந்த இவங்க இப்போ டாப் கிளாஸ்ல வள வந்துட்டு இருக்காங்க. இவங்க ரஜினி சாரோடைய காளி படத்துல குழந்தை நட்சத்திரமா நடிச்சிருப்பாங்க. அந்த வாய்ப்பு இவங்களை தேடி வந்ததுன்னு சொல்லலாம். இவங்க ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான் அப்படின்ட்டு ஆரம்பத்துல சொன்ன மாதிரி வருஷம் காசு சேர்த்து வச்சு வீட்டுக்கு தேவையான பொருட்கள் தான் வாங்குவாங்களாம். ஆனா ஒன் டைம் ஊட்டிக்கு டூருக்கு போனாங்களாம். அப்படி போகும்போது அந்த படத்தோட ஷூட்டிங் அங்க நடந்துட்டு இருந்ததாம். அந்த நேரத்துல அங்க வர வேண்டிய குழந்தை வராததுனால இவங்கள அவங்க அப்பா கிட்ட கேட்டு நடிக்க வச்சாங்களாம். இது படம் மட்டும் இல்லாம ஹிந்தி, தெலுங்கு இது போல படங்கள்லயும் ஒரு 4 படத்துல நடிச்சிருக்காங்களாம். அனுராதா ஸ்ரீராம் அவர்களை சூப்பர் சிங்கர்ல ஒன் ஆஃப் த ஜட்ஜஸா நம்ம பார்க்க முடியுது. அது மட்டும் இல்லாம கருத்து கண்ணம்மா அப்படின்ற ஒரு பட்ட பெரும் அவங்களுக்கு இருக்கு. 53 வயசு ஆகுற இவங்க இப்ப வரைக்கும் இளமையோடயே இருக்காங்கன்னா அதுக்கு காரணம் அவங்களுடைய காதல் கணவர் தாங்க. ஆமாங்க, இவங்களுடைய குடும்பமே ஒரு இசை குடும்பம் அப்படின்னு சொல்லலாம். குறிப்பா அவங்களுடைய கணவருடைய குடும்பம் ஒரு பாட்டு குடும்பம் தான் சொல்ல முடியும். ஏன்னா அவங்களுடைய சிஸ்டர்ஸ், பிரதர்ஸ், அம்மா, அப்பா இப்படி எல்லாருமே ஒவ்வொன்றுத்துல ரொம்பவே புகழ் பெற்றவங்களா இருக்காங்க. இவங்களுடைய காதல் கடல் கடந்த காதல் தான் சொல்ல முடியும். இங்க இவங்க 12 வயசு இருக்கும் போது பாட்டு கத்துக்கிட்டாலும் மாஸ்டர் டிகிரிக்காக USA போயிட்டு அங்க ரெஸ்லன் யூனிவர்சிட்டியில பாத்தீங்கன்னா PhD படிக்க வந்த ஸ்ரீராம் அவர்களுக்கும் இவங்களும் சேம் கோர்ஸ் எடுத்திருக்காங்க. இங்க இருந்து போனவங்களுக்கு அங்க பாத்தீங்கன்னா ஒருத்தங்க யாராவது கைட் பண்ணணுமாம். அப்படி கைட் பண்ண வந்த இவர் தான் வாழ்க்கை ஃபுல்லா வாழ்க்கை துணையாவே மாறுவாருன்ட்டு அப்ப அவங்க எதிர்பார்க்கவே இல்லையாம். ஏன்னா அந்த அளவுக்கு ரொம்பவே ஒரு நீட்டான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்போட தான் இருந்திருக்கு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அவங்க குடும்பத்தை பார்த்ததுக்கு அப்புறம் காதலா மாறி இருக்கு. ஆமாங்க, அவருடைய வீட்டுக்கு ஒரு நாள் சாப்பிட கூப்பிட்டு இருந்தாங்களாம். அப்போ அனுராதா அவர்கள் அங்க போனதும் அவங்க வீட்டுல இருந்து எல்லாரையும் பார்த்துட்டு இவங்க ஆல்ரெடி நான் ஒரு பாட்டு பைத்தியம், அந்த குடும்பத்தை பார்க்கும் போது என்னுடைய பைத்தியத்துக்கு அளவே இல்லாம போயிடுச்சு. ஏன்னா ஒரு கேர்ள் மியூசிக்கல்ல தனியா மேல வரணும் அப்படின்றது மிகப்பெரிய சிரமம். அதுலயும் கர்நாடிக் இசை எனக்கு இருக்கு, அதை யாராவது தப்பா சொன்னாங்கன்னா எனக்கு பிடிக்காது. அதை மதிச்சு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற ஒரு பர்சன் இருக்கணும், அதை புரிஞ்சுக்கிற குடும்பம் இருக்கணும்னு ஆசைப்பட்டேன். அந்த மாதிரி எனக்கு குடும்பம் அமைஞ்சது. அதனாலேயே நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் அப்படின்ட்டு ரீசெண்டான ஒரு இன்டர்வியூல கூட அவங்க சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம அவங்களுடைய மாமனார் மாமியார் கல்யாணம் ஆன புதுசுல அவங்க சென்னைக்கு இங்க வந்தாங்க அப்படின்னா 4 மணிக்கே எழுந்து எல்லாத்தையுமே சமைச்சு வச்சுட்டு தான் இவங்க பாடுறதுக்கு போவாங்களாம். அதை பார்த்துட்டு அவங்களுடைய மாமனார், இருமா என்னுடைய ஒய்ஃபே நல்லா சமைப்பாங்க, நீ எவ்வளவு வேலை செய்யற, இதெல்லாம் தாண்டி வீட்டுக்கு வந்து எங்களுக்கும் சமைச்சு முடிச்சுட்டு திரும்ப ஒர்க் போன எவ்வளவு கஷ்டம், அதனால நீ வந்து ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு, மத்ததை என்னுடைய ஒய்ஃப் பார்த்துப்பா அப்படின்ட்டு ரொம்ப ரொம்ப சப்போர்ட்டிவா பேசியிருக்காங்களாம். இவங்களுடைய மாமனார் மாமியார் குடும்பம் தான் இவங்களுக்கு ரொம்பவே ஒரு வரம் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய அப்பா அம்மாவும் நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க. இவங்க அம்மா இவங்களுக்காகவே அவங்க பாடுறதை விட்டுட்டாங்க. ஏன்னா அவங்களுடைய அம்மாவும் ஒரு சிங்கரா தான் இருந்திருக்காங்க. இவங்க 2 பேருமே யூஎஸ்ல இருக்கும் போது பேரண்ட்ஸ் இங்க பாம்பேல இவங்க இல்லாமலே என்கேஜ்மெண்ட் முடிச்சிட்டாங்க. அனுராதா அவர்களுடைய வீட்லயும் இவங்கள பத்தி எல்லா டீடைல்ஸையும் தெரிஞ்சுக்கிட்டாங்களாம். இவங்களுடைய திருமணம் ரொம்ப நல்லாவே நடந்தது. ஜெயந்த் அண்ட் லோகேஷ் அப்படின்ற 2 பசங்க இருக்காங்க. 2 பேருமே யூஎஸ்ஏல ஒருத்தர், இன்னொருத்தங்க பாத்தீங்கன்னா லண்டன்லயும் இருக்காங்களாம். இவங்களுக்கு SPB அவர்கள்னா ரோல் மாடலாம், ஜானகி அம்மா இவங்களுடைய குருவாம், இளையராஜா சார்னா உயிராம். இளையராஜா அவர்கள் நம்ம ஒரு பாட்டுக்காரன் இந்த படத்துல ரொம்பவே பிஸியா இருந்துட்டு இருந்தப்பதான் இவங்க மேரேஜுக்கு முன்னாடி அவரை போய் மீட் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அப்ப போய் மீட் பண்ணும்போது ஏதாவது ஒரு பாட்டு பாடி காட்டு அப்படின்ட்டு அவர் சொன்னதும் இவங்க அரும்பாகி மொட்டாகி பூவாகி இந்த ஒரு பாடல ஒரு மனநிறைவே இல்லாம பாடிட்டு வந்துட்டாங்களாம். அதுக்கப்புறம் நமக்கு உயிரா இருந்த அந்த லெஜண்ட் முன்னாடி இப்படி பாடிட்டு வந்துட்டோமே, எனக்காவது ஒரு நாள் அவர் முன்னாடி நல்லா பாடி வெரி குட் அப்படின்ற பேர் வாங்கணும் அப்படின்ற ஆசை அவங்களுக்கு இருந்ததாம். அந்த ஆசைய இவங்க ஒரு பாடல் அவரோட இசையிலே பாடி நல்ல பேர் கிடைச்சிருக்கு. அது எந்த படம் கேட்டீங்கன்னா விஜய், ஷாலினி அண்ட் காவேரி இவங்களுடைய நடிப்பு
நடிப்புல வெளியான கண்ணுக்குள் நிலவு. இந்த ஒரு படத்துல ரோஜா பூந்தோட்டம், காதல் வாசம் இந்த ஒரு பாடலா இருக்கட்டும், ஒரு நாள் ஒரு கனவு, அதை நான் மறக்கவும் முடியாது, நிஜமா இனிக்கிறது, இது போல் கனவு ஒன்று கிடையாது, இந்த ஒரு பாடலை பாடி இளையராஜா அவர்கள் நல்லா தான் பாடியிருக்க அப்படின்னு சொன்னாராங்க. இவங்க தளபதி விஜய் அவர்களுக்காக நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல குறிப்பா ஹிட்டான பாடல்லாம் நினைத்தேன் வந்தா இந்த படத்துல இருந்து மல்லிகையே மல்லிகையே மாலையிடும் மன்னவன் யார் சொல்லு, இந்த பாடல் ரொம்பவே ஹிட். இல்ல தேவியானை அவர்களும் ரம்பா அவர்களும் சூப்பரா ஆக்ட் பண்ணிருப்பாங்க. இந்த பாடலை சித்ரா அம்மா கூட சேர்ந்துதான் அனுராதா அவர்கள் பாடியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம குஷி படத்துக்காக பாப்பு பாப்பு இந்த ஒரு பாடலையும் விஜய் அவர்களுக்காக பாடியிருப்பாங்க. மதுரை படத்துல இருந்து இழந்த பழம் உனக்கு தான் இந்த ஒரு பாடலா இருக்கட்டும், தேவா அவர்களுடைய இசையில கிட்டத்தட்ட 24 வருஷத்துக்கு முன்னாடி வெளியான ஏழையின் சிரிப்பில் இந்த ஒரு படத்துல இருந்து கரு கரு கருப்பாயி நீ வெளுத்தது ஏன் கருப்பாயி தொட 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 மாட்டேன் தொட்டா நானும் விடமாட்டேன் இந்த ஒரு பாடல் இப்போ தளபதி விஜய் அவர்களுடைய லியோ படத்துல இருந்து நம்ம பார்த்திருந்தோம். அதுல விஜய் அவர்கள் சூப்பராவே ஆடி இருப்பாரு. ஆனா ஒரிஜினல் பாத்தீங்கன்னா ரோஜா அவர்களும் பிரபுதேவா அவர்களும் தான் ஆடி இருப்பாங்க. இந்த ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது அவங்களுடைய மகன், அதாவது யூஎஸ்ல இருக்க இவங்களுடைய மகன் பாத்தீங்கன்னா, அம்மா நீ இந்த படத்துல பாடி இருக்கிய, எத்தனை பாட்டு பாடி இருக்க அப்படிலாம் கேட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் நான் பாடலப்பான்னு சொல்லி முடிக்கிறதுக்குள்ள இந்த படத்துல இவங்க பாடின பாடலை பார்த்துட்டு அவங்க பையன் ரொம்பவே சந்தோஷப்பட்டானாம். அது மட்டும் இல்லாம இவங்க த்ரிஷா அவர்களுக்கும் விஜய் அவர்களுக்கும் திரும்பவும் ஒரு பாடல் பாடிட்டாங்கன்னா இவங்களை நிறைய பேர் இன்டர்வியூ எடுத்திருப்பாங்க. ஆனா ஆல்ரெடியே த்ரிஷா அவர்கள் விஜய் அவர்களுடைய காம்பினேஷன்ல நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. அதுல ஹிட்டான பாடல் எது அப்படின்னா வித்யாசாகர் அவர்களுடைய இசையில வெளியான கில்லி படத்துல அப்படி போடு போடு கண்ணால இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா அவங்க 2 வாய்ஸ் வேரியேஷன் காட்டியிருப்பாங்க. ஒரு பேஸ் வாய்ஸ்லயும் பாடியிருப்பாங்க, இவங்களுடைய நார்மல் டோன்லயும் பாடியிருப்பாங்க. அதே வித்யாசாகர் அவர்களுடைய இசையில ஆதி படத்துல ஒல்லி ஒல்லி இடுப்புன்ட்டு த்ரிஷா அண்ட் விஜய் இவங்க 2 பேருடைய காம்பினேஷன்ல இந்த ஒரு பாடலும் ஹிட்டான பாடல் தான். என்னதான் இவங்க ஏஆர் ரகுமான் அவர்களுடைய பாம்பே படம் மூலமா கோரஸ் சிங்கரா அறிமுகம் ஆயிருந்தா கூட அடுத்தடுத்து ஏஆர் ரகுமான் அவர்களுடைய இசையில இவங்க பாடியிருப்பாங்க. பாம்பே படத்துல இந்த லாஸ்ட் சீன் கண்டிப்பா யாராலுமே மறக்க முடியாது, அந்த அளவுக்கு ஹார்ட் டச்சிங்கா இருக்கும். அந்த இடத்துல ஒரு சாங் வந்திருக்கும், மலரோடு மலரிங்கு மகிழ்ந்தாடும் போது மனதோடு மனமின்றி பகை கொள்வதேனோ. இந்த ஒரு பாடலை சுஜாதா மோகன் அவர்கள் கூட சேர்ந்து அனுராதா அவர்களும் பாடியிருப்பாங்க. அதை தொடர்ந்து இந்திரா படத்துல இனி அச்சம் அச்சம் இல்லை, இனி அடிமை எண்ணம் இல்லை, நம் காலம் இங்கே கூடி போச்சு, கண்ணீர் மிச்சம் இல்லையே, இந்த ஒரு சாங்கையும் திரும்பவும் சுஜாதா மோகன் அவர்கள் கூட சேர்ந்துதான் இவங்க பாடியிருப்பாங்க. இதுல நிலா நிலா அப்படின்ற ஒரு நடுவுல கோரஸ் மாதிரி வந்திருக்கும். அந்த ஒரு சின்ன பிட்ட ஜிவிபி தான் பாடியிருப்பாரு. அனுராதா அவர்களை ஃபர்ஸ்ட் ஒரு சோலோ சிங்கர் அப்படின்ட்டு அறிமுகப்படுத்தின பாடல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இந்த ஒரு பாடல் இல்லாம எந்த ஒரு டிவோஷனல் ரவுண்டும் எந்த ஒரு மியூசிக்கல் ஷோலையும் நடக்காதுங்க. அந்த அளவுக்கு மின்சார கனவுன்ட்டு 1997 வெளியான இந்த ஒரு படத்துல இருந்து அன்பென்ற மழையிலே அகிலங்கள் நனையவே அதிரூபன் தோன்றினானே, வைக்கோலின் மேலொரு வைரமாய் வைரமாய் வந்தவன் மின்னினானே, இந்த ஒரு பாடல் இவங்களுடைய லிஸ்ட்ல ஃபர்ஸ்ட் இருக்குன்னே சொல்லலாம். கருப்பை பிடிக்காதவங்க யாருமே இருக்க முடியாது. அந்த ஒரு கருப்பை வச்சு ஒரு அழகான பாடலை கொடுத்திருப்பாரு தேவா அவர்கள், அதுவும் இவங்களோட அழகான குரல்ல. உலக அளவுல என்னென்ன பொருட்கள் கருப்பா இருக்கோ அது எல்லாத்தையுமே ரொம்ப அழகான வரிகள் மூலமா காட்டியிருப்பாங்க. ஆமாங்க, வெற்றி கொடிக்கட்டு இந்த படத்துல கருப்பு தான் எனக்கு பிடிச்ச கலரு, வெண்ணிலவ உலக பார்க்க வெச்ச இரவு கருப்பு தான், வேர்வை சிந்தி உழைக்கும் விவசாயி கருப்பு தான் அப்படின்ட்டு விண்டுக்கும் மண்ணுக்கும் அப்படி ஒரு தூரத்துல இருக்கிற விஷயத்தையே ரொம்ப அழகாவே சொல்லியிருப்பாங்க. இவங்க தேவா அவர்களுடைய இசையில நிறைய பாடல்கள் பாடியிருக்காங்க. இருந்தாலும் தேவா அவர்களுக்காக இவங்க பாடின முதல் பாடல் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா காலையிலே 7 மணிக்கு பேஸ் வாய்ஸ்ல பாட சொல்லி வெறும் காத்துதான் வந்தது அப்படின்னு சொல்ற வகையில தான் அந்த ஒரு பாடல் அமைஞ்சிருக்கும். அது வேற எந்த பாடலும் இல்லங்க, அஜித் அண்ட் சுப்லட்சுமி இவங்களுடைய நடிப்புல வெளியான ஆசை படத்துல இருந்து உன்னை கிருஷ்ணன் அவர்கள் கூட சேர்ந்து மீனம்மா அதிகாலையிலும் அந்த மாலையிலும் உந்தன் ஞாபகமே, அம்மம்மா முதல் பார்வையிலே சொன்ன வார்த்தையிலே எல்லாம் ஒரு காவியமே அப்படின்ட்டு அழகான வரிகள் மூலமா பாடியிருப்பாங்க. அதே தல அஜித் அவர்களுக்கு வாலி படத்துல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹை பிச்சிலே ஒரு பாடல்னா நிலவை கொண்டு வா கட்டிலில் கட்டிவை, மேகம் கொண்டு வா மெத்தை போட்டுவை, இந்த ஒரு பாடல் அவங்க பாடி ரொம்பவே ஹிட் ஆச்சுன்னு சொல்லலாம். இதையும் உன்னை கிருஷ்ணன் அவர்கள் கூட சேர்ந்துதான் பாடியிருப்பாங்க. ஆனா அவரு லோ பேஸ்ல அப்படி பாடியிருப்பாரு. அதை எல்லாருமே செம ட்ரெண்ட் ஆக்குனாங்க. இப்ப வரைக்கும் அது ட்ரெண்டிங்ல தான் இருக்கு. இவங்களுக்கு பிளேபேக் சிங்கர் ஆகணும்ன்ற ஆசை எதுவுமே இல்லையாம், ஃபுல் அண்ட் ஃபுல் கச்சேரி பண்ணணும் தான் ஆசையாம். அந்த வகையில திண்டுக்கல்ல இவங்க அங்க இங்க எங்கேயுமே போகாத கிட்டத்தட்ட 3 மணி நேரம் கச்சேரி பண்ணி சாதனை படைச்ச ஒரே பெண்மணி இவங்க தான். கிட்டத்தட்ட பல விருதுகளை இவங்க வாங்கியிருக்காங்க. ஏன்னா
என்னதான் இவ்வளோ வருஷங்கள் ஏஆர் ரஹ்மான் அவர்களா இருக்கட்டும், இளையராஜா அவர்களா இருக்கட்டும், தேவா அவர்கள், இப்படி பல பேரோட இசையில இவங்க பல்லாயிரம் பாடல்கள் பாடியிருந்தா கூட அவங்களுடைய மகன்கள் நீ அனிருத் அவர்களுடைய இசையில பாடினாதாமா நீ ஒரு பிளேபேக் சிங்கர் அப்படின்ற வகையில தான் அவங்க இப்ப வரைக்கும் சொல்றாங்களா. அதை இவங்க அனிருத் அவர்கள்கிட்டே சொல்லிட்டாங்களாம். இப்ப எனக்கு ஒரு 2 லைன் ஆச்சு உன்னோட இசையில கூடப்பா அப்படின்னும் அவங்க சொல்லியிருக்காங்களாம். கூடிய சீக்கிரம் இவங்களோட இந்த காம்பினேஷனும் நம்ம எதிர்பார்க்கலாம். இவங்களோட எவர் கிரீன் சாங்ஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா உதட்டோட சிவப்பே அந்த மருதாணி கடனா கேக்கும் அப்படின்ற பாடலா இருக்கட்டும், உன்ன நினைச்சேன் அட உன்ன நினைச்சேன், லேசா லேசா நீ இல்லாமல் வாழ்வது லேசா, இது போல தனியா ஒரு லிஸ்டே சொல்லிட்டு போலாம். அந்த வகையில இவங்களுடைய பாடல்ல உங்களுக்கு எந்த பாடல் ரொம்ப பிடிக்கும்ன்றீங்களோ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தொடர்ந்து யாரோட பயோகிராஃபி வேணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சினி சமூகம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க.